அதோட முடிஞ்சு. இவர் வந்து மறுநாள் வந்து அணில் குறுக்கு ஓடிட்டு இருக்குனார், முடிஞ்சு வச்சுக்காரு. இன்னைக்கு வந்து போராடம் பூரா நீங்க அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியல. உங்களுடைய எதிரி அவர் கிடையாது. சீமான் ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க மாட்டுது? ஏன் பாமக விமர்சிக்க மாட்டுது? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சிக்க மாட்டுது? தமிழ்நாட்டில் 100 கட்சி இருக்கு, ஏன் விமர்சிக்க மாட்டுது? ஏன் திமுக மட்டும் விமர்சிச்சது? ஏன் காங்கிரஸ் பாஜக மட்டும் விமர்சிச்சது? அகில இந்திய 2 கட்சி, மாநில 2 கட்சி, இவங்க தான் உங்களுக்கு எதிரி வச்சிருந்தீங்க. இப்போ திடீர்னு அந்த 4 பேர் விட்டுட்டீங்க, 5வது அவர் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சா, நம்மளோட முந்திடுவாரோ அப்படின்னு? இல்லை வேற ஏதாவது அஜெண்டாவா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் அதுக்கு வீடியோ போட்டேன். உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும்? ஆட்சியாளர்கிட்ட இருக்கணும். பாஜக விமர்சிச்சிங்க, அகில இந்தியாவில் டிஎம்கே விமர்சிச்சிங்க, விஜய் தானே பண்ணுறாரு. அப்போ அதையே நீங்கள் வாய்ப்பை தவறுறீங்க. அப்போ விஜய் முந்துறாருல. இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வேணா வச்சுக்கங்களா, கட் பண்ணிக்கோங்க. சீமானை விட விஜய் கூட ஓட்டுவாங்க நினைக்கிறீங்களா, குறைய ஓட்டுவாங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துங்க. உங்களுக்கு கவலையாக இருக்குன்னு விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன், விஜய் வந்து கூட ஓட்டுவாங்குவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த கவலை திரு சீமானுக்கு வந்துருச்சுன்ற அந்த கவலைக்கான மருந்து அவர் டிஎம்கே எதிர்க்கிறதுல தான் இருக்குன்ற. இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்.